அடுத்தப்புறமா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, காவேரி விஷயம் வந்து நம்ப சாரதாம்மாக்கு தெரிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல போய் பார்க்கணும் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. பிரின்சிபல போய் பார்த்து நடந்த உண்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா, சாரதாம்மா சொல்றாங்க. காவேரிக்கு அடிபட்ட விஷயமும், அந்த டைம்ல அம்மு பொறந்த விஷயம், தான் குழந்தைன்னு தெரியாமயே காவேரி பழகிட்டு இருக்க விஷயம், விஜய் தான் ஹஸ்பண்ட் அப்படின்ற எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் கிட்ட வந்து சாரதாம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த விஷயம் உங்ககிட்ட சொன்ன மாரி காமிச்சுக்காம, நீங்களே வந்து அவங்க 2 பேரையும் பழக விடுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. பிரின்சிபலும் பார்த்தீங்கன்னா, அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் காவேரிக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மு வந்து அம்மா இல்லாத பொண்ணுன்றதுனால நீங்கள் அம்மாவாக இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காவேரிக்கு பார்த்தீங்கன்னா இது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா நேற்று வரைக்கும் நம்மளை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, இப்போ என்னடனா மேமே கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி காவேரிக்கு ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அப்கமிங் ப்ரோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரிலேட்டிவாக தாங்க நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதாவது எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ஸ்கூலில் வந்து காம்படிஷன் வைக்கிறாங்க, அதில் நம்ம அம்மும் வந்து கலந்துக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்கூல் ரிலேட்டிவாக தான் பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலில் வந்து ஷூட்டிங்ஸ் இப்போ வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்கூல் ரிலேட்டிவாக தான் வந்து அப்டேட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அப்கமிங் ப்ரோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக அம்மு, ஸ்கூல், காவேரி இவங்களை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பசுபதி என்ட்ரி ஆவாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் கிடச்சிருக்க அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பசுபதி வர மாதிரி தெரியல. ஏன்னா அவர் வந்து படம் ஷூட்டிங்ஸில் வந்து ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டார். ஸோ அவர் ஒரு சின்ன பார்ட் வந்து ஆக்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலில் கண்டினியூ பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா பசுபதியோட என்ட்ரி இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பசுபதி என்ட்ரி கிடையாது. நம்ம வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய், காவேரி, அம்மு இவங்களை பேஸ் பண்ணி தான் வந்து எபிசோட்ஸ் வந்து மூவ் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு பசுபதி என்ட்ரி கிடையாது, குமரன் என்ட்ரி கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி விஜய் பர்த்டே வருது இல்லையா, விஜய் பர்த்டேவா பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதில் போன வாட்டி விஜய் பர்த்டேக்கு எப்படி வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்து சஸ்பென்ஸ் பண்ணாங்களோ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா விஜய் பர்த்டேக்கு சஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல போகிறாங்க. நம்ம விஜய் அது என்னவா இருக்கும் குழம்பும் போது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க நம்ம காவேரி. இன்றைக்கி எபிசோட் பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து காவேரியோட ஒரு மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறத விட நம்ம விஜய்க்கு வந்து ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படின்றதுல காவேரி வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சாரதாவும் விஜயும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா காவேரி தான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ நம்ம விஜய்க்கு சஸ்பென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பொண்ணு பார்த்து வந்து சஸ்பென்ஸ் காட்ட போகிறாங்க. நம்ம விஜயும் சாரதாவும் பயங்கர ஷாக் ஆக போகிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அடுத்த அப்கமிங் ப்ரோமோவாக கொண்டு வர போகிறாங்க. இந்த விஷயத்துலேருந்து நம்ம சாரதாம்மா விஜய் எப்படி காப்பாற்ற போகிறாங்க, விஜயும் சாரதாமாவும் சேர்ந்து எப்படி காவேரி கிட்டேருந்து தப்பிக்க போகிறாங்க, அந்த மூவும் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா காம்படிஷனில் நம்ம அம்மு வின் பண்ணுற மாதிரியும் நம்ம அம்மா பொண்ணுக்கான பாண்டிங்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் ரிலேட்டிவான அந்த அப்டேட்ஸில் வந்து நிறையவே வந்து மூவ் ஆகிட்டு இருக்க போகுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் கங்கா யமுனா வந்து கான்ஃபரன்ஸ் கால்லையே வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரியே தான் எபிசோட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. விஜய் ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வந்து மூவ் ஆகாத மாதிரி இந்த விஷயத்தில் நாங்கள் தலையிடலை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒன்லி சாரதாம்மா, விஜய், அம்மு, நம்ம காவேரி இவங்க 4 பேரை பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்த வாரத்துக்கான எபிசோடை வந்து மூவ் பண்ணுறாங்க. காவேரி எப்போ கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க இதை பற்றி பேஸ் பண்ணி தான் மொத்த எபிசோடை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க. இதுக்கு நடுவில் காவேரி பொண்ணு பார்க்குற விதம், சின்ன சின்ன காமெடி, ஸ்கூலில் காம்படிஷன், அம்மு காவேரியோட பாண்டிங், நம்ம விஜயை பற்றிய புரிதல், காவேரியை விஜய் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து கதையை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும் பசுபதி என்ட்ரி இப்போதைக்கு கிடையாது. இதுக்கப்புறம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ராகவ் இறந்த பிறகு பசுபதி வருவாரா அப்படின்ற எல்லாரோட குழப்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அவர் மூவி ரிலேட்டிவாக வந்து சீன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பசுபதி என்ட்ரி மகாநதி சீரியலில் இப்போதைக்கு இல்லை. அதுக்கான அப்டேட்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.